ரமதானுடைய கடைசி பத்தில் இந்த 6 அமல்கள் அதிகமாக நம்ம செய்து வர வேண்டும். குறிப்பாக ரமதானுடைய இந்த கடைசி பத்தினுடைய ஒற்றைப்படை இரவுகளில் இந்த 6 அமல்களை அதிகமாக செய்ய முயற்சி செய்ய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த ஒற்றைப்படை இரவுகளில் தான் லைலத்துல் கத்ருடைய இரவை வைத்திருக்கிறான். நம்ம முழுவதுமாக இந்த 10 நாளில் அமல் செய்யும் பொழுது கட்டாயமாக லைலத்துல் கத்ருடைய இரவை நாம் அடைந்து கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். முதலாவது வேளை இஷாவுடைய தொழுகை ஜமாத்தோடு தொழுக முயற்சிக்க வேண்டும். அதே மாதிரி ஃபஜ்ருடைய தொழுகையும் ஜமாத்தோடு தொழுக முயற்சிக்க வேண்டும். ஹதீஸில் பதிவாக இருக்கிறது, யார் இஷாவுடைய தொழுகை ஜமாத்தோடு தொழுது அதே மாதிரி ஃபஜ்ருடைய தொழுகை ஜமாத்தோடு தொழுகிறார்களோ முழு இரவு நின்று வணங்கிய நன்மை அல்லாஹ் அவருக்கு கொடுக்கிறான் என்பதாக சொன்னாங்க. எனவே நிச்சயமாக இந்த முதல் அமல் இஷா மற்றும் ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாத்தோடு தொழுக முயற்சிக்க வேண்டும். எல்லா நாளிலும் தொழுகணும், ஆனால் இங்கு குறிப்பாக அதிகமாக காசா அமல் செய்யணும். இரண்டாவதாக மூன்றாவது கலிமா அதிகமாக ஓத வேண்டும். அதே மாதிரி ஸலவாத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்துகள் அதிகமாக ஓத வேண்டும். மூன்றாவது கலிமா என்ன? சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அதீம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத் என்ற கலிமாவும் இந்த ஸலவாத்தும் அதிகமாக ஓத வேண்டும். மூன்றாவதாக குர்ஆனை இந்த இரவில் குறிப்பாக ரமதானுடைய கடைசி 10 அதுவும் ஒற்றைப்படை இரவுகளில் அதிகமாக ஓதணும். குறைந்தபட்சம் சூரத்துல் இக்லாஸ் குல் ஹுவல்லாஹு அஹத் சூராவை 3 முறை நம்ம ஓதிக்கொள்ள வேண்டும். சூரத்துல் இக்லாஸ் யார் 3 முறை ஓதுவார்களோ ஒரு குர்ஆன் ஓதிய நன்மை அல்லாஹ் அவருக்கு வழங்குகிறான். நான்காவது, இந்த கடைசி 10 குறிப்பாக ஒற்றைப்படை இரவுகளில் நம்ம ஸலாத்து தௌபாவுடைய தொழுகை தொழுது அதற்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பாவ மன்னிப்புகள் தேட வேண்டும். ஐந்தாவதாக நாம் முடிந்த அளவுக்கு சதகா செய்ய வேண்டும். இந்த இரவுகளில் குறிப்பாக ஒற்றைப்படை இரவுகளில் அதிகமாக சதகா செய்ய வேண்டும். ஆறாவதாக லைலத்துல் கத்ருடைய துஆவை நாம் அதிகமாக ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. இந்த துஆவுடைய பொருள், யா அல்லாஹ் நீ மன்னிப்பவன், மன்னிப்பை விரும்பக்கூடியவன், எனவே என்னுடைய பாவங்களை குற்றங்களை மன்னித்து அருள்வாயாக என்ற இந்த துஆவையும் அதிகமாக ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இந்த 6 அமல்கள் நாம் தொடர்படியாக ரமதானுடைய கடைசி 10 செய்து வந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்து கொள்வோம் என்பதில் எவ்விதமான சந்தேகமில்லை. இந்த லைலத்துல் கத்ரை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்தது என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அந்த லைலத்துல் கத்ருடைய இரவை நம்ம அடைந்து நம்ம இபாதத் செய்தோம் என்பதாக சொன்னால் 1000 மாதங்கள் இபாதத் செஞ்ச மாதிரி, அதாவது 83 ஆண்டுகள் அமல் செய்த மாதிரி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கபூல் செய்வானாக. லைலத்துல் கத்ர் அடையும் பாக்கியம் தந்தருள்வானாக. ஆமீன்.